இது போன்ற தனி தீர்மானம் வருகிற பொழுது நம்ம நிகழ்ச்சி நேரில் அது இடம்பெற்றிருப்பு தான் இது வரைக்கும் வாடிக்கை. அப்படி இருந்திருந்தால் விரிவாக பேசுவதற்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனை அப்பொழுதே வந்தது. அப்பொழுது அரசின் சார்பாக ஆசிரியர்களுக்கு, ஏன்னா நீண்ட நெடிய காலமாக ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் திடீர்னு டெட்டு தேர்வு படிக்க வேண்டும் என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏன்னா இன்றைய நிலையில் அதற்கு புதிய சிலபஸுகள்லாம் இருக்கிறது. அந்த ஆசிரியர் படித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னால் 25 ஆண்டுக்கு முன்னால் ஆசிரியர் படிப்பு வந்தவர்களுக்கு இன்றைக்கி டெட்டு தேர்வை பொறுத்தளவுக்கு அந்த சிலபஸ் அவர்கள் படித்து பாஸ் பண்ணுன்ற நிலைமைலாம் இல்லை என்பதை அப்பொழுது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுத்து இந்த தேர்வு தேவையில்லை என்று நாங்கள் தான் அப்பொழுது வழக்கு தொடுத்தோம் ஆசிரியர்களுக்காக. அதில் பல ஆசிரியர்கள் தன்னை இணைத்து கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீராய் மனுவும் சரி மெயின் வழக்கிலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுது சொன்னோம், மீண்டும் தேர்தலுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, புதிய சட்டத்தை அங்கே ஏற்றினா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா இதை கூட இன்றைக்கி தீர்மானத்தில் பார்த்தா கடைசியாக சொல்கிறீங்க, மேற்கண்ட நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரையும் ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசுகிட்ட தான் பண்ணி இதை நாம் செய்ய முடியும். ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் இந்த தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்று தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். உறுப்பினர் இந்த தீர்மானம் முன்னரே கொடுத்திருக்கப்படும் என்று சொன்னாலும், கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு என்பதெல்லாம் நான் பார்த்தேன். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காலையில் வருகிற போதே அவையிலே படிப்பது உண்டு. இருந்தாலும் முன்கூட்டி அதை கொடுப்பதற்குரிய குறிப்பாக இந்த தனி தீர்மானத்தின் மீது அவை உறுப்பினர் அத்தனை பேருக்கும் புள்ளி விவரங்கள் விரல் நுனியில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் மனதில் வைத்து எப்படி நீங்கள் இப்போ கொடுத்த உடனே பேசுகின்றீர்கள். இந்த விஷயத்தை டெட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எல்லாம் அத்துப்படியாக மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது அவையிலே மாண்பு அமைச்சர்கள் சிறப்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பேசிவிட்டீர்கள். அடுத்து மாண்பு உறுப்பினர் முனைவர் தாரை கட்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்பு உறுப்பினர், இப்போ நீண்ட நெடிய நாளாக இந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தால் அந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மாநில பட்டியலில் இருந்தால் மத்திய பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அது மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கும் வேண்டிய முயற்சி நாம் செய்யணும்.